ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யாஸ் காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் கருப்பு உளுந்தை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ரெசிபியை வாங்க இனி நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா பேனில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ நார்மலாக வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெள்ளை உளுந்து நம்ம தோல் நீக்கினது, தோல் நீக்காததை தான் நம்ம கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம். அந்த கருப்புளுந்தை வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு வாங்க. அதோட வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுமானது. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துட்டு வாங்க. ரொம்ப தீஞ்சிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே வாங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதே நேரம் அதோட வாசனை வர்ற வரைக்கும் நம்ம இது மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணுன்னு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இதை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப் அளவு உளுந்து மாவு யூஸ் பண்ண போகிறேன். மீதமுள்ளதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 1 கப் மாவுக்கு நம்ம 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு கஞ்சி மாதிரி பதத்தில் வேணும்னா நீங்கள் 4லேருந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம ஊற விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணிடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இருந்தால் உங்களுக்கு அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் இதை கிளறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது தனியாக வேறு பாத்திரத்தில் கரைச்சிட்டு கூட இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. கை விடாமல் இதை கிளறி விட்டுட்டே வாங்க. கை விட்டுட்டா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, கட்டிப்படவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி வற்றி நல்லா கெட்டியமாக வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கெட்டி ஆகிக்கிட்டு வந்துட்டுருக்கு. நல்லா இதோட தண்ணி வற்றி வரணும். நல்லா அது வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து வெந்திருக்காங்கிற பதம் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து ஊற்றி பாருங்கள். இது வந்து உருண்டை ஆயிட்டு அது வந்து கீழே தங்கிடணும். தண்ணிக்கு அடியில் இருந்ததுன்னா உங்களுக்கு இது வெந்த பதம். இப்போ மேலே எலும்பி வந்ததுனால இது இன்னும் வேகணும். நல்லா இதை அடுப்பில் நல்லா வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உருண்டையாக அடியில் தங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் இதோட சரியான பதம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க எல்லா பக்கமும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சரியான பதம். அடியில் தங்கிடுச்சு பார்த்திங்களா, இதுதான் நல்லா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட அளவு நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் பண்ணதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவுனது ஒரு 1/2 முடி சேர்த்துக்கலாம். தேங்காயும் அது மாதிரி நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுவையான கருப்புளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. கருப்புளுந்து களியில் பெனிஃபிட்ஸ் சொல்லணும்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. நம்ம ஹேர் வந்து கொட்டுச்சுன்னா அதை மீண்டும் வளர வைக்கக்கூடியது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. போனுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அதே நேரம் இடுப்பு வலி கால் வலிக்கெல்லாம் கருப்புளுந்தங்களி வாரத்தில் 2 நாள் எல்லோரும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.